ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஜின்னு நல்லா போதையில் ஹீரோ வீட்டுக்கு போய் தூங்கியிருப்பா. மார்னிங் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா டோர் லாக் ஆகியிருக்கும். விண்டோ வழியாக போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சூரியன் வந்திருக்கும். ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சூரியன் வரதை பார்த்ததும் ஜின்னு வேகமாக மேலே ஏறுறா. ஹீரோவும் ஏறாமல் இருக்க வேண்டி காலை பிடிக்கிறான். ஜின்னு காலை விடு, நான் விழுந்துட போறேன்னு சொல்றா. ஹீரோவும் கேட்காம 911க்கு கால் பண்ணி வர சொல்றான். ஜின்னும் சாரி சொல்லிட்டு ஒரே மிதிதான் ஃபேஸ்லேயே மிதிச்சுட்டு ஜின்னு மேலே போறா. மேலே தான் ஜின் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஜின்னும் 911க்கு கால் பண்ணாதீங்க, நான் சேஃபாக போயிட்டேன்னு சொல்லி மேலே போகிறான். ஹீரோவும் ஃபோனில் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்கிறான். ஜின்னும் ஃப்ரெண்டை கூப்பிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ண சொல்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிட்டா, ஏதோ பழக்கப்பட்ட குரல் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி எழும்பி விண்டோ கிட்ட போனா யங் ஜின்னு ஓல்டு ஜின்னா மாறிட்டா அதுக்குள்ள. அதை பார்த்து ஜின் ஃப்ரெண்டும் பயந்துட்டா. அப்புறம் இங்க என்ன பண்றேன்னு ஓப்பன் பண்ணி விடுறா. ஓல்டு ஜின்னும் செம்மையா மூச்சு வாங்குறா. 1 செகண்ட் செத்தே போயிட்டா. கட் பண்ண ஹீரோ ஜின்னுக்கு பேகையே பார்த்துட்டு இருக்கான். ஜின்னும் ஃப்ரெண்டு கிட்ட தண்ணி குடுன்னு கேட்குறா. ஜின் ஃப்ரெண்டும் தண்ணி வைக்கிறா, ஆனா அவ குடிக்கிறதுக்கு. ஜின் ஃப்ரெண்டும் நீ குடிச்சனால ஹீரோ வீட்டுக்கு மாறி போயிட்ட, ஹீரோனை பார்த்தா என்ன ஆகியிருக்கும், அறிவு கிட்டத்தனமா பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறான். ஜின்னும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எனக்கு எல்லா இடமும் தெரியும், ஆனா ஹீரோ எப்படி அந்த பேய் இருக்க வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கவலைப்படுறா. ஜின் ஃப்ரெண்டும் அவனை பத்தி நீ கவலைப்படுறியான்னு கேட்க ஜின்னு தெரிலன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் குடிச்ச உன் வீட்டில் இருடி, ஏண்டி என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜின்னும் என் அம்மா அப்பா இப்படி குடிச்சிட்டு வந்தா என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஜின் ஃப்ரெண்டும் குடிக்கிற அளவுக்கு மேடம்க்கு அப்படி என்ன ஆச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜின்னும் ஆமா ஒன்று நடந்துச்சுன்னு சொல்றா. ஜின் ஃப்ரெண்டும் இப்படி ஓல்டு ஜின்னா மாறினதை நினைச்சு குடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஜின்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீரோவால தான், அவன் என்ன ஒரு பைத்தியக்காரின்னு நினைச்சிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா விண்டோல ஏறினதை நினைச்சு. ஜின் ஃப்ரெண்டும் சிரிச்சுட்டே ஜின்னை பார்க்குறா. ஜின்னும் அப்படி பார்க்காதன்னு அங்கேயும் எங்கேயும் போறா. ஜின் ஃப்ரெண்டும் மனசு என்கிற ஒரு தோட்டத்தில் பூ பூத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாய்க்கிறா. ஜின்னும் அடிக்கிறா. அடுத்த ஜின் ஃப்ரெண்டும் இயற்கை என்னை அழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு ஜின் ஃபேஸ்லேயே ஃபாட்டு விட்டுட்டு போறா. ஜின்னும் என்ன கர்மத்தை தின்னு தொலைச்ச இந்த நாத்த நாறுது அப்படின்னு சொல்லிட்டு மூக்க மூடுறா. அப்புறம் ஜின்னும் ஹீரோ இங்க எல்லாம் வரமாட்டான்ல அப்படின்னு நினைச்சிட்டே எழும்புறா. பார்த்தா ஹீரோ காலிங் பெல் அடிக்கிறான். ஹீரோவை பார்த்தவன் ஜின்னு செம்ம ஷாக்கு. போய் ஃப்ரெண்ட்டை சொல்றான். ஆனா ஃப்ரெண்டாலையும் இப்போ வர முடியாது. ஸோ ஜின்னே போய் மெதுவாக கேட்குறா என்னன்னு. ஹீரோவும் பேகையும் சப்பலையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். ஓல்டு ஜின்னும் அதில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் வைக்கிறான். ஹீரோ டோர் கிட்ட இல்லாததை பார்த்துட்டு ஓல்டு ஜின்னும் தலையில் சன்ஃப்ளவர் கேப்பு அப்புறம் ஒரு துண்டெல்லாம் போட்டுட்டு போகிறா. ஏன்னா இது மாறு வேஷமா. ஓல்டு ஜின்னும் லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி அவ திங்ஸ் எல்லாம் எடுக்கிறா. ஆனால் ஹீரோ போகலை போல. உடனே டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓல்டு ஜின்னு பதறிட்டா. ஓல்டு ஜின்னை பார்த்து ஹீரோ இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கேயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கரெக்டாக ஜின் ஃப்ரெண்டு வந்து என் ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். நான் தான் யங் ஜின்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோவும் யங் ஜின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓல்டு ஜின்னும் வேற வழி இல்லாமல் காலைக்கடனை முடிக்க போயிருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணுமான்னு கேட்டுட்டு ஜின் நேமை சொல்லி கூப்பிட்றா. கூப்பிட்டுட்டு அவள் வர கொஞ்சம் டைம் ஆகும் போல், வந்ததும் கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இல்லை வேண்டாம் சொல்லிட்டு கிளம்பும்போது கையில் இருக்கிறத பார்க்குறா ஜின் ஃப்ரெண்டு. என்னன்னு கேட்க ஹீரோவும் ஜின் வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் அதான் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். ஜின் ஃப்ரெண்டும் ஜின்னுக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்ல வரதுக்குள்ள ஓல்டு ஜின்னு ஃப்ரெண்டு வாயிலேயே ஒரே அடி அடிச்சுட்டு உன் வாயில் ஒரு பூச்சி போச்சு அதான் அடிச்சேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஓல்டு ஜின்னை ஹீரோ கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்றா. ஜின் ஃப்ரெண்டும் ஜின்னை கலாய்ச்சி செம்மையா சிரிக்கிறா. ஜின்னும் சோகமாகிட்டா கொஞ்ச நேரத்துல. உடனே ஜின் ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்துறா. ஜின்னும் எனக்கு உன்ன மாதிரி எந்த டேலண்ட்டுமே இல்லை, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஜின் ஃப்ரெண்டும் ஏன் சீரியஸ் ஆகிட்டா, உனக்கு ஃபேஷன் திறமை நல்லாவே இருக்கு அப்படின்னு ஜின்னுக்கு மாறு விஷயத்த கிண்டல் பண்றா. கட் பண்ண ஹீரோ ஓல்டு ஜின்னுக்கு யங் ஜின்னை தெரியுமான்னு ஆஃபீஸ்ல திட்டினதை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ ஃபேஸ்ல ஜின் மிதிச்சனால ஒரு காயமே ஆகிட்டு. கட் பண்ண ஜின்னு மொபைலை பார்த்துட்டே அம்மா ஏன் இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்காங்கன்னு கால் ஹிஸ்ட்ரியை பார்த்தா செம்ம ஷாக்கு. ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கா, அதுவும் 30 மினிட்ஸ் பேசியிருக்கா. ஃப்ரெண்டும் ஓல்டு ஜின்னா பேசுனியா இல்லைன்னா யங் ஜின்னா பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. மண்டையை பிச்சுக்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் ஹேர் அப்படி பண்ணாத, ஆல்ரெடி கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. ஜின்னும் புலம்பி தள்ளுறா.
ஜின் ஃப்ரெண்டும் உனக்கு டென்ஷன் குறைய இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. கட் பண்ண ஆக்டரை தான் காமிக்கிறாங்க. அங்கே மாஸ்க் போட்டு ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக வரான் ஆஃபீஸில். அதை பார்த்துட்டு ஆக்டர் பயப்படுறான். பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் ஆகியிருக்கும் போல். அதுக்கு கத்திட்டு இருக்கான். ஆக்டரும் பயந்து மூச்சு விட முடியாமல் வெளியே காரில் போய் டேப்லெட்டை தேடுறான். கால் பண்ணி யார்கிட்டயோ கேட்குறான். அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னு தூக்கி போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக்டரும் கடுப்பாகி கீழே பார்த்தா ஒரு டேப்லெட் வந்து கீழே இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்ட அப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். கட் பண்ண ஜின்னு ஆஃபீஸுக்கு வரும்போது நியூ கம்மர் ஜின்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. நியூ கம்மரும் ஓல்டு சோல்ஜர்னு ஒருத்தர் இவருக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பார்ல, அவர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜின்னும் அவர் கொஞ்ச நாளாக வரல, அதான் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நியூ கமரும் அவருக்கு வேற எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வினோதமாக பேசிட்டு போகிறாரு. ஜின்னும் புரியாமல் பார்க்குறா. கட் பண்ண ஜூனியர் கேர்ளை தான் காமிக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கா. ஃபுட் பிரிண்ட் சைஸ் எல்லாம் பார்த்தா கேர்ள் போல் இருந்துச்சு, ஆனால் அது ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜூனியர் கேர்ளும் போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. போலீஸ் ஃப்ரெண்டு சில்வர் கலர் கார் பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். ஜூனியருக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. போலீஸ் ஃப்ரெண்டும் டயர் மார்க் வச்சு தேடிட்டு இருக்கோம், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே ஹீரோட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஜூனியருக்கெல்லாம் ஹீரோக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க போலீஸ் ஃப்ரெண்டும் அவன் கேட்டான் அப்படின்னு சொல்ல ஜூனியர் பொண்ணு கடுப்பாகி இனிமே கேஸ் பற்றி எதுவுமே சொல்லாதீங்க அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஹீரோ ஆஃபீஸுக்கு தான் போகிறா. போலீஸ் ஃப்ரெண்டை என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அந்த சில்வர் கார் பிளேட் நம்பர் சொல்லி கேட்குறான். அவங்களும் இது நார்மல் சைஸ் சில்வர் கார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மர்டர் ரிலேட்டடான ஒரு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஜூனியர் காலம் ஹீரோ ஆஃபீஸுக்கு போய் எங்கே அந்த பைத்தியக்காரன்னு கத்துறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு தெரியும், ஆனால் ஆஃபீஸில் இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஜூனியர் காலம் ஓ அப்போ நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் சார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிக்கிறான். ஓல்டு ஜின்னும் வேற வழி இல்லாமல் சிரிக்கிறா. ஜூனியர் கேலும் ஜின் பக்கம் திரும்பி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஓல்டு ஜின்னுக்கு விண்டோவில் இருக்க செடியை பார்க்குறா. பார்த்துட்டு அது ஹீரோ அவங்களுக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோ கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா மரியாதை கொடு, இங்கே வந்து ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜூனியர் கேலும் செடியை காமிக்க ஹீரோ நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறான். ஜூனியர் கேலும் ஓல்டு ஜின்னும் முறைச்சி பார்த்துட்டு கோவமா அங்கேருந்து போகிறா. வெளியே வந்து நான் கிஃப்டாக கொடுத்ததை அவளுக்கு கொடுத்துருக்கான்னு திட்டிகிட்டே போகிறா. ஆஃபீஸில் ஓல்டு ஜின்னு சாரி என்னால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு, எனக்கு அந்த செடியை தூக்கி போட மனசு கேட்கல, அதான் இங்கேயே வளர்த்துட்டேன்னு சொல்கிறா. ஹீரோவும் நல்லது தான், என் டேபிளில் இருந்தால் ஒரே வாரத்தில் செத்துருக்கோன்னு சொல்கிறான். ஜின்னும் அந்த செடியை கொண்டு வந்து ஹீரோ டேபிளில் வச்சுட்டு நீங்களே வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவும் அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்கிறான், ஆனால் ஜின்னு கேட்காம போகிறா. ஹீரோ அந்த செடியே பார்க்குறான். அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் டாக்குமெண்ட்ஸை கொண்டு கொடுக்கும்போது ஹீரோ ஃபேஸில் இருக்க காயத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு, யார்கிட்டையும் இருந்து அடி வாங்கியிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓல்டு ஜின்னும் பயத்துல ஃபேஸை மூடிட்டு இருக்கா. ஹீரோ அடி வாங்கினதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு அன்பான ஆளுங்க கிட்ட இருந்து தான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுத்து அப்ளை பண்ண சொல்றான். அப்புறம் அடியை பார்த்து நல்லா குறி வச்சு அடிச்சிருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லவும் ஜின்னுக்கு சிரிப்பு தாங்க முடியல, இருமுற மாதிரி நடிக்கிறா. அப்புறம் ஹீரோ கண்ணாடி போடாம வேலை செய்யறத பார்த்துட்டு ஓல்டு ஜின்னும் குடிச்சிட்டு போலாம்னு தான் நினைச்சு பார்க்கறான். பார்த்துட்டு குடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும், ஆனாலும் ரொம்ப அடிபட்டிருக்குமா வச்ச அதெல்லாம் யோசிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் வேலையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டர் தான் டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜின் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணி யாரோ பூனையை பார்த்ததா சொல்லி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜின்னும் நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூவும் சொல்றா. சொல்லிட்டு ஜின் எழும்பி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டைமை காமிக்கிறா. சரின்னு ஹீரோவும் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்றான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஆமாம் நிறைய நாள் ஓவர் டைம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நம்ம சேர்ந்து டின்னர் போகலான்னு சொல்ல வரதுக்குள்ளே ஓல்டு ஜின்னு ஓடிட்டா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் சரி எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதை கேட்காம ஜின் பின்னாடியே போகிறான். ஜின் வெளியே வந்து பார்த்தா சமமலை, ஆனாலும் போய் சைக்கிள் எடுக்கிறா. அப்போ அவளுக்கு ஹீரோ கொடை பிடிக்கிறான். ஓல்டு ஜின்னும் ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்குறா. ஹீரோவும் சில டைம் தப்பு பண்ணுறது சகஜம்தான்னு சொல்கிறான். ஜின்னும் குடிச்சிட்டு கால் பண்ணதை வச்சு தான் கேட்க போகிறான்னு நினச்சிட்டு எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, யாருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்கிறா. ஹீரோவும் பரவாயில்லையே செஞ்சதை ஒத்துக்கிட்டு நல்லாவே புரிஞ்சுட்டீங்க, நீங்கள் எங்க கூட இன்னும் நிறைய நாள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகி கை கொடுக்குறாங்க. அப்போ ஓல்டு ஜின்னு என்ஜின்னா ஃபீல் பண்ணி கை கொடுப்பா. கட் பண்ண மழையினால ஹீரோ வந்து ஜின்னை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஓல்டு ஜின்னும் டைமையே பார்த்துட்டு இருக்கா, எப்போ ஹீரோ கிட்ட மாட்ட போகிறாலோ தெரில.
ஓல்டு ஜின்னும் பக்கத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஜின்னும் பதறி போய் இங்கேயே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஹீரோவும் காரை நிப்பாட்டுறான். உடனே ஜின் வந்து போயிட்டா ஓடி. ஹீரோவும் கொடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடையோட வெளியே வந்து பார்த்தா ஆளை காணும். ஜின்னு ஒரு இடத்துல நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கேட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அங்கதான் போறா. அப்போ அங்க 3 பசங்க வராங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க பூனை அந்த பூனை கிடையாது. அப்போ அதுல ஒரு பையன் அப்பாவி பையனை வந்து அடிச்சு அவதான்னு பாத்தியான்னு கேட்குறான். அப்பதான் நமக்கே தெரியுது ஜின் ஃப்ரெண்டுக்காக தான் இவனுங்க இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு. ஏன்னா அவ ஒரு ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டர், அதனாலதான். அப்புறம் ஜின் கிட்டையும் பணம் கேட்டு அடிக்கிறது மாதிரி வராங்க. அந்த பூனையை கூட திருடிட்டு தான் வந்திருக்காங்க. அங்க அந்த 3 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பசங்க வராங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களும் ஜின்னை தட்டி தட்டி உனக்கு வயசாகிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அதனால பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னும் அது என் பூனையே இல்லை, நான் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஜின்னை பிடிச்சு அடிக்க வராங்க. அப்பதான் ஹீரோ என்ட்ரி வந்து அந்த பசங்களை தள்ளி விட்டுட்டு நீங்க பூனையை திருடி இருக்கீங்க, அதனால அனிமல் அபியூஸ் கேஸ்ல உள்ள தள்ளலாம்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்றான். அவனுங்க ஓடி வந்து போனை பிடுங்க ட்ரை பண்றாங்க. ஹீரோ அடிச்சு விடுறான். அப்போ அவங்க கையில எதையும் நோட் பண்றான். அதனால போலீஸ்ட வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவனுங்களை அடிச்சுட்டு நம்ம பொறுமையை உட்காந்து பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றான். ஜின்னும் அந்த பூனையை கொஞ்சிட்டே இருக்கா. ஹீரோவும் உன் பூனையை தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜின்னும் ஆமா, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோவும் வேற ஒருத்தங்களே தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசிட்டு கேட் ஷாப்ல கொண்டு போய் அந்த பூனையை விடுறாங்க 2 பேரும். அப்படியே 2 பேரும் பேசிட்டே நடந்து போறாங்க. ஹீரோ உன் கேட் இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஜின்னு உனக்கு ஒன்று தெரியுமா, பூனைங்க எவ்வளோ அன்பை பெறாங்களோ அதை விட ஜாஸ்தி அன்பை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் என் ஆன்டி தான் சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. ஜின்னு பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கா. அவள் ஆன்டி கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை பூனையை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆன்டியும் ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னும் நீங்கள் எப்பவும் பூனைக்கு தான் ஏதாச்சும் காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆன்டியும் நீ எப்போ வேணுனாலும் அதுலேருந்து எதுனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போன்னா அந்த ஆன்டி பூனைங்க நம்ம கொடுக்குற லவ்வை என்றைக்குமே மறக்காது, எவ்வளோ லவ் கொடுக்குறோமோ அதை விட நிறைய லவ் திருப்பி தரோம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு குட்டி கேட் இருக்கு. மேபி அதுதான் ஜின்னோட லைஃப்ல இந்த மிராக்கல் பண்ணிட்டு இருக்குதுன்னு கெஸ் இருக்கு எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோ உங்க ஆன்டி கூட ரொம்ப க்ளோஸா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறவங்க அவங்க பொண்ணா நானும் கேட்பாங்க, என் அம்மாவை விட அவங்கள வந்து முன்னாடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் இப்போவும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றா. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும். நம்ம ஷார்ட் ட்ராமாஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ராமா பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களை விடைபெறுவது மிஸ் ஷோஷா.